பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ரேஷன் கார்டு அடிப்படையில் கொடுத்துட்ருக்குறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டமாக ஒரு 17 லட்சம் பெண்களுக்கு அந்த திட்டத்தில் பயன்பெறும் வண்ணமாக பண்ணியிருந்தாங்க நம்முடைய தமிழக அரசாங்கம். நிறைய பெண்கள் அதில் விடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த விடுபட்ட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கூட தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பயன்பெற்ற பெண்களும் உண்டு. தற்போது பயனடைகிற பெண்கள் 17 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. இதில் விடுபட்ட பெண்கள் அவங்க மீண்டும் நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை எங்கே செலுத்துவது, எப்படி செலுத்துவது என்ற ஒரு தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் போய்ட்டு இந்த மாதிரி KMUT கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி டைப் பண்ணி .gov.in அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இ-சேவை மையங்கள் பக்கத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதில் குறைதீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது நியூ அப்டேட், அவங்களே இதில் சொல்லியிருக்காங்க. இந்த நியூ அப்டேட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைதீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறைதீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறைதீர்வை சமர்ப்பிக்க இயலாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்கள் நடத்துனாங்க. இந்த முகாம்களில் வீடுகள் தோறும் அந்த விண்ணப்ப படிவம் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அந்த ஃபார்மை ஃபுல் பண்ணி நம்ம கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 43 துறைகள் நகர்ப்புறத்துலேயும் 47 துறைகள் கிராமப்புறங்கள்லையும் நம்ம பயன்பெறலாம்னு சொல்லி அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தால் மட்டுமே இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் விண்ணப்பித்தேன், உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் நான் விண்ணப்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனற்றதாக இருக்கும். நான் விண்ணப்பித்தேன், எனக்கு வரலை, நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் தாராளமாக இதில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம். இந்த குறைதீர்வு தெரிவிப்போட விவரம் முதல்ல யார் விண்ணப்பித்தார்களோ அந்த விண்ணப்பித்த நபர்களுடைய பெயர். இப்போ ஒரே குடும்ப அட்டையில் 2-3 பெண்கள் இருப்பாங்க. அதில் மூத்த பெண்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டு ஏஜ் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேரில் விண்ணப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த குடும்பத்தில் மற்ற பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பேரில் நிச்சயமாக விண்ணப்பிச்சிருக்கலாம். மேபி யார் விண்ணப்பம் அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பதாரராக கொடுக்கப்பட்டார்களோ அவர்களுடைய பெயரைத்தான் இந்த விண்ணப்பதாரர் பெயரில் கொடுக்கணும். 2வது குடும்ப தலைவரின் பெயர். ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் கட்டாயமானது. 3வது இதில் கைபேசி எண் கேட்டிருக்காங்களே, நீங்கள் அந்த முகாமில் நிச்சயமாக எந்த கைபேசி எண் கொடுத்தீங்களோ அந்த கைபேசி எண்ணை நீங்கள் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுத்து விட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டை எண், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா PWH இல்லை AOI அட்டை இல்லை NPWH இப்படி போட்டு நேம் போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 333 இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் ஏரியாவில் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு குடும்ப அட்டை எப்படின்னு தெரியலை, பட் அப்படி ஒரு சீரியல் நம்பர் கீழே இருக்கும் ரேஷன் கார்டில். உங்களுக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த OTP இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு OTP வரும். இந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பதிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். தற்போது நம்மள்கிட்ட யாரும் வராதனால நம்ம அதை டெமோ பண்ணி காட்ட முடியலை. ஸோ இ-சேவை மையங்களில் அது போன்ற சம்பவங்கள் தற்போது அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஒருத்தருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த குறைதீர் வகை அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வகை மட்டும்தான் இருக்கும். என்னென்னா விடுபட்டு இருக்கும் அப்படிங்கிற வகை மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் தேர்வு செய்துட்டு
குறிப்பு நீங்கள் வந்து ஒரு 500 லெட்டர்ஸ் நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை நான் அந்த மாதிரி கொடுத்தேன் எனக்கு வரலை, ஏதோ உங்களுடைய தகவலை தெரிவிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவணம் ஏதேனும் இருந்தால் பதிவேற்றம் செய்க அப்படின்றதுல இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த முகாமில் கொடுத்ததுக்கான ரிசிப்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த ரிசிப்டை இதில் பதிவேற்றம் செய்யலாம். அல்லது அந்த முகாமில் கொடுத்த மனுவை நீங்கள் செராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னா அந்த செராக்ஸை நீங்கள் இதில் பதிவேற்றம் செய்யலாம். அல்லது உங்களுடைய ஆதார், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பிடிஎஃபாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பதிவேற்றம் செய்யலாம். மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே மனு கொடுத்து ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை அவங்க பேஸ்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜூஸ் பிடிஎஃப் ஃபைலாகவே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த சப்மிட்டட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்ணப்பமானது அங்கு சென்றடையப்படும். நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு வந்து அந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது உங்களுக்கு பேர் லிஸ்ட்டில் வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அன்புக்கினிய விடுபட்ட மகளிர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் விவரம் தெரிந்த பிள்ளைகள், அதாவது இன்டர்நெட் உபயோகப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை வைத்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் நேரடியாகவே போய் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சில கட்டணங்கள் விதிக்காமல் இருக்கலாம், அது அந்தந்த ஏரியாவை பொறுத்து. ஸோ அதனால் நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது நிச்சயமாக உங்களோட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கீமில் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக ஒன்று மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான விதிமுறைகளை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. இந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு நீங்கள் முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த திட்டத்தை பற்றின விவரங்கள் எல்லாம் யார் எலிஜிபிள் யார் அன்எலிஜிபிள் அதை டீட்டெயிலை நீங்கள் முதல்ல படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் விண்ணப்பிச்சிங்கன்னா நல்லது. நீங்கள் எத்தனை முறை விண்ணப்பித்தாலும் நீங்கள் தகுதியற்ற பயனாளி என்றால் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு தெரிந்து 2-3 தடவை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் வந்து நீங்கள் இப்போ வந்து ஐடி கட்டுறீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அந்த முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், இந்த முறையை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும் என்ற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை சார்ந்த பெண்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு பகிருங்க. உங்களால் ஒரு சில பேர் நன்மை அடைந்திருந்தால் மகிழ்ச்சி தான். நம்மளுக்கு எப்போதெல்லாம் இந்த மாதிரி தகவல் வருதோ அப்போதெல்லாம் நாம் இந்த சமுதாயத்திற்கு இந்த தகவலை கடத்துவதிலே நாம் ரொம்ப பெருமை அடைகின்றோம். அப்படி எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறும் வகையில் நாம் இந்த வாய்ப்பையும் வழங்கி கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால் மாற்று கருத்தில் எண்ணிலடங்காத நபர்கள் நமக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி என்றும் சொல்லிக் கொண்டிருக்காகவே உங்களுக்கும் இதே போல் நற்பெயர் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை குறித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.